வேலைக்கு போனால் இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம், ஆனால் சம்பளம் கம்மியாக தான் வாங்குறோம். இதே பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் அதை விட நிறையவே சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டுலாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்டேருந்து அந்த பேமெண்ட்டை வாங்குறதுக்குள்ளே அட போங்கடா நான் வேலைக்கே போயிடலாம், அங்கே போனேன்னா எனக்கு மாதம் மாதம் ஃபிக்ஸ்டாக சேலரினாலும் வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு. ஏன்னா இதில் ஆல்ரெடி 1 மந்த்து ஃபங்க்ஷன் இருக்கும், 1 மந்த்து ஃபங்க்ஷன்லாம் இருக்காது. அந்த டைமில் ஆல்பம் ஒர்க் பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து அந்த காசை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். இதெல்லாம் புலம்பி நோ யூஸு. ஏன்னா நம்ம லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. இதுதான் நம்மளோட பிஸ்னஸ்னு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி குட்டியாக ஒரு ஷூட் இருந்தது மாலில். அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரேம்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தோ கடைக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால மசாலா எக் மட்டும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அத்தோ பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. இவங்கக்கிட்ட அந்த வாழைத்தண்டு சூப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் குவான்டிட்டி நிறைய கொடுப்பாங்க. அதுதான் அன்றைக்கி டின்னரே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.